டாக்டர் வந்துட்டாங்க, நீங்க உள்ள வாங்க. ஓகே. உங்கள் பேர் தான் மிஸ்ஸஸ் ராதா ரவியா? ஆமாம் டாக்டர், நான் தான். உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் நேற்று கொடுத்துட்டு போனோம், அதான் இன்னைக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சுங்க. குழந்தை நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிடுங்க. என் குழந்தை நல்லா இருக்காங்களா? ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக்கப்புக்கு வரும்பொழுது இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து காட்டிடுங்க. சாரி, இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர்கிட்டே வந்து காட்டிடுங்க. அம்மாவா? ஆமாம், அவங்க என்னோட அம்மா தான், நான் அவங்களோட பையன். ஓ, சொல்லுவாங்க, உங்களை பற்றி நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே அது? இப்போ தான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. ஆமாங்க, நான் தான். சரி, ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க டாக்டர், என்ன? ஐயோ, எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே. என்ன டாக்டர் யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன கேளுங்க. இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் ரவி தானே? ஆமாம். அவர் கூட வரலையா? அவருக்கு கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் அவர் வரல. நெக்ஸ்ட் டைம் வருவார் டாக்டர். ஏன், என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறேன். நீங்கள் அதை பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களோட விருப்பம் தான் அது. எதுவாக இருந்தாலும் கேளுங்க. உங்கள் அம்மா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால் எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் செய்வோம். என்னன்னு கேளுங்க டாக்டர். இல்லை, அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிலாவா? அச்சோ, என்ன அவள் பேரை கேட்டதும் மூஞ்சி மாறுது இவங்களுக்கு. இல்லை, நிலாவை ஒரு டைம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாருன்னா பாதி சரியாகலாம் அவங்களுக்கு. அதான் உங்கள் ஹஸ்பண்ட் வர முடியுமான்னு கேட்குறதுக்கு கேட்டேன். என்கிட்ட அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரவிக்கு நிலாவை பார்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு. நிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் நான் தான். என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய ஹஸ்பண்ட். அவர் ஒரே ஒரு மாட்டி வந்து நிலாவை பார்த்து பேசினாருன்னா பாதி குணமாகலாம். அதுக்காக தான். போதும் டாக்டர், போதும், நிறுத்துங்க. ஏற்கனவே சொன்னது தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க. அவளை குணப்படுத்துறது உங்களோட வேலை, என்னோட ஹஸ்பண்ட் வேலை கிடையாது. ப்ளீஸ், இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட யாரும் பேசாதீங்க. இப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. திரும்பவும் அந்த நிலா எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து, உங்களுக்கு தெரியாது டாக்டர், அவன் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கான்னு. இதோ என் வயிற்றில் வளருதே இந்த குழந்தை, இந்த குழந்தையே இல்லாமல் ஆக்குனா அவ. எனக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்ற அளவுக்கு என்னை ஆக்கிட்டா. அதனால நானும் என் ஹஸ்பண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம், என் குடும்பம் முதற்கொண்டு. அதனால் இதுக்கப்புறம் என் குடும்பத்து பக்கத்தில் அவன் நிழல் கூட படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், இதுக்கப்புறம் இந்த பேச்சை என்கிட்டயோ என் குடும்பத்துக்கிட்டேயோ என் ஹஸ்பண்ட்கிட்டேயோ எதுவுமே கேட்காதீங்க டாக்டர். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இதை தவிர வேறு என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஐயோ, அச்சோ, ஏங்க, நான் சும்மா கேட்டு பார்த்தேங்க, அதுக்கே நீங்கள் இவ்வளோ அப்செட் ஆகுறீங்க? வேண்டாங்க, நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். உங்கள் ஹஸ்பண்ட் நிலாவை வந்து பார்க்கவும் வேண்டாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் அப்செட் ஆகக்கூடாதுங்க. ப்ளீஸ், கொஞ்சமாவது ஹாப்பியாக இருங்க. ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் குணப்படுத்துகிற டாக்டர் என்ன வழி இருக்கோ அதை தானே பார்ப்பீங்க. ஆனால் என் ஹஸ்பண்டை பார்க்குறத தவிர வேறு எந்த வழியாக இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பணம், காசு எது வேணுமானு கேளுங்க, அது எல்லாமே நான் தரேன். ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க, நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது. அவருக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும், உங்களுக்கு அவர் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இப்போ கிளம்பலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஐம் சாரி. அதுவும் சரிதான், இவ கொஞ்சம் நெஞ்ச கொடுமையாக பண்ணியிருக்கா. அப்படி இருந்தும் யார் ஏற்றுப்பாங்க, யார் வந்து பார்ப்பாங்க?
நல்லா இருக்கிற குடும்பத்தை நம்மளே நாசமாக்க வேண்டாம். சரி பரவாயில்ல, நம்மளே வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அச்சோ, அவங்களோட ஃபைலை மறந்துட்டாங்களே. ராதா, ரவி, ஏய் ராதா, என்னம்மா என்னாச்சு? ராதா, என்னாச்சு? இங்க என்ன பாரு, என்ன பாரு. என்ன ராதா, ஏன் அழுற? சரி அழாத, நான் தான் வந்துட்டேல, வேண்டாம் அழாத. ரவி, நீங்க நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அது எப்படி என் ராதாவை நான் தனியா விடுவேன்? உன் பின்னாடியே தான் வந்தேன். ரவி, ஏன் இப்படி பண்றீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். லூசு, இதுக்கு போயா பயப்படுவாங்க? ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு யாராவது பயப்படுவாங்களா? இல்ல, ஏதாவது ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல நீங்களும் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியாது. அதான். சரி அழாத, நான் தான் வந்துட்டேல. ஏ ராதாவை எப்பவும் தனியாக விட மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மறந்துட்டியா? சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்கா? வா போய் கேட்கலாம் மறுபடியும். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். அப்படியா? குழந்தை நல்லா இருக்காமா? எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமாம். அது ஏன் இப்படி மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு சொல்கிற? சிரிச்சிட்டே சொல்லலாம்ல. சரி வா, டேப்லெட் வாங்கிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போகிறேன். சரிங்க ரவி, போகலாம். ஹலோ மிஸ்ஸஸ் ரவி, உங்கள் ஃபைல். போயிட்டாங்களே. சரி, எப்படியும் டேப்லெட் வாங்க போவாங்க, அங்கே போய் கொடுத்துடலாம். பானு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமேன்னு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை பானு, அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் பானு. ஏங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? இல்லை பானு, இந்த மாதிரி நீ வீட்டுக்கு தெரியாமல் வந்து என்னை பார்க்கறது போகிறது இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளு. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராத, சரியா? என்னங்க, என்ன ஒரு நல்ல ஒய்ஃபாக தான் ஏற்றுக்க மாட்டேன்றீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாகவும் ஏற்றுக்க மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, இருக்கட்டுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். நான் இனிமேல் உங்களை பார்க்க வரல, உங்ககிட்ட பேசலை. மீனுக்குட்டி, இல்லை அம்மா அழலை, அழாத அழாத, சரியா? அம்மா அழலை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பானு, நான் அப்படி மீன் பண்ணலை. என்னால் தேவையில்லாமல் உனக்கு எதனா பிரச்சனை வந்துட போகுது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பானு. நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும், அவ்வளோதான். உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இப்போ என்ன உங்களுக்கு, என் அப்பா என்னை ஏதாவது சொல்லிடுவார் தானே பயப்படுறீங்க? அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. அப்படியே தெரிஞ்சு கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருங்க. நான் போயிட்டு வரேன் விக்னேஷ். கிடைச்ச நல்ல வாழ்க்கையை தவற விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. ஒரு தடவை கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும். பாட்டியா, நான் சொல்லும்போது நீ நம்பல? உங்கள் அக்காவை டெய்லியும் எங்கள் ஏரியாவில் பார்க்குறேன்டின்னு. ஆமாண்டி, டெய்லி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஆளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காளா? இவளுக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் புரியாதுல்ல. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு.
என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதுன்னு சேர்த்து இப்போ அந்த குழந்தை வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்ண பார்க்குறான் இவன். இன்னும் இவனுக்கு என் அக்கா கிட்ட இருந்து என்னதான் வேணுமா? பேசாம உங்க அக்காவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கடி, அதான் நல்லது. ஆமாண்டி, நான் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அப்போதான் கண்ட பொறுக்கி நாயெல்லாம் என் அக்கா பக்கத்தில் வராதுங்க. ராதா இங்கேயே இருந்துக்க, நான் போய் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க ரவி, சீக்கிரம் வந்துருங்க. ஏம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா? ம் ஆமாம், வீட்டுக்கு போகணும். சரி அப்போ நாளைக்கா வாங்கிக்கலாமா டேப்லெட்? இல்லை இல்லை வேண்டாம், வந்த வேலையை ஒழுங்காக முடிச்சுட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் தானே, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. ஷியோரா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை ரவி, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ம் சரிம்மா. மிஸ்ஸஸ் ராதா, ராதா ஒரு நிமிஷம். எஸ், என்ன வேணும்? இல்லை நான் உங்களை கூப்பிடல, மிஸ்ஸஸ் ராதா ரவியை கூப்பிட்டேன். ம் அவங்க ராதா, நான் ரவி, போதுமா? இப்போ சொல்லுங்க என்ன வேணும்? ஐயோ ஐம் சாரிங்க, இந்த ஃபைலை மறந்து வச்சிட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க ராதா உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட். ஓ சாரிங்க, மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. மிஸ்டர் ரவி, நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு நிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற டாக்டர். இப்போ அவர் உங்ககிட்ட கேட்டாரா? இல்லை கேட்டாரான்றேன். இப்போ யார் உங்களை சொல்ல சொன்னது அந்த நிலாவுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு? ம் உங்களை யாராவது கேட்டாங்களா? நோ நோ நோ, டென்ஷன் ஆகாதீங்க ராதா, நான் ஜஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில், அதனால தான், வேற எதுவும் இல்லை. இங்கே பாருங்க டாக்டர், உங்கள் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நடக்கவே நடக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவளை குணப்படுத்துகிற வேலை உங்களோட வேலை. மறுபடியும் சொல்கிறேன், என்னையும் என் ஃபேமிலியும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ராதா ராதா என்னம்மா என்னாச்சு? ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கூலாயிரு ராதா. சும்மா சும்மா நம்ம ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, சே 7.5 நட்டு சனியனா இருக்கு போல இருக்கு. விடாது கருப்புன்ற மாதிரி நம்மளையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவ பண்ண வேலை இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் தம்பி என் பக்கத்துல கூட வந்து பேச மாட்டேங்கிறான். எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு தெரியுமா? என் கையில மட்டும் அவ கிடைச்சானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சத்தம் இங்கே? மம்மி எப்போ வந்தீங்க? இப்போதான்டா, ஜஸ்ட் நவ். ஆமாம், என்ன இங்கே பிரச்சனை? ராதா ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? இதோ நிக்கிறாரே, இவரை கேளுங்க. என்னடா சிவா, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? நத்திங்மா, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன நத்திங்கா? நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சரி விடுங்க, நான் எதுவும் கேட்கல, போதுமா? எதுவும் கேட்கலையா? கேட்க மாட்டேன்ட்டு இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ரூம்ல வச்சு சொன்னேன்ல, இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க, வேண்டாம், எங்களை தள்ளியே இருக்க வைங்கன்னு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இதுக்கு மேல அந்த நிலாவை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க பாருங்க ராதா, அமைதியா இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அமைதியா இருக்கணும். கூல் டவுன். நான் கேட்டது தப்பு தான், ஐ எம் சாரி, என்னோட கடமை, அதனால தான் கேட்டேன். எல்லாருக்கும் மனிதாபமானோன்று ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல, அதன் அடிப்படையில் தான் நான் கேட்டேன். ஆனால் உங்களுக்கு என்ன 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 டாக்டர், அப்ப எனக்கு மனிதாபமான இல்லைன்னு சொல்றீங்களா? சிவா இன்னாஃப். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா? மம்மி நான் தெரியாமல் கேட்டுட்டேன், அதுக்கு போய் ஏன் இவ்வளோ கோவப்படணும்? இதுக்கு எந்த ஒரு கோவமும் பட வேண்டிய அவசியமே இல்லையே. நம்மளை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்கள குணப்படுத்தி அனுப்பணும். அதை தான் மம்மி நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க ஆசைப்படுறது தான் காதலிச்ச பையன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் என் லைஃப் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான். இல்லை மம்மி, நான் எதுவும் இதுக்கப்புறம் கேட்கல. ஐம் சாரி. சாரி ஏன் கிட்ட கேட்கணும்? சாரிங்க, மன்னிச்சிருங்க. உங்களை டென்ஷன் பண்ணதுக்கும் உங்கள் மனசு கஷ்டப்பட்டு தெரிந்தா ஐம் சாரி. பாய். சிவா சிவா நில்லுடா. மிஸ் ராதா, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என் பையன் தெளிவாக தான் பேசுவான், இருந்தாலும் இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு தெரியலை. என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இல்லை மேடம், நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னா,
என் வாழ்க்கையில் அந்தளவுக்கு கொடுமை நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். மறுபடியும் அந்த நிலா எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். எல்லாரும் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் என்னடானா நிலாவோட அப்பா, இப்போ இவர். நாங்கள் எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களை இதில் தலையிடாதீங்கன்னு. அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என் பயம் யாருக்கும் புரியலையா? ராதா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ரவி. அவங்க பேசட்டும். அவங்க மனசில் அவ்வளோ வேதனை இருக்குன்னா அதை கொட்டி தீக்கட்டும். இந்த மாதிரி நேரத்தில் மனசில் எதுவும் வச்சுக்க கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். மிஸ் ராதா, நான் கேரண்டி இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிலாவோட ஒரு பேர் கூட வராது. நான் பார்த்துக்கிறேன். என் பையனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். சாரி மேடம், நானும் கொஞ்சம் ஓவராக கத்திட்டேன். அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. நான் வரேன். டாக்டர் சாரி, ராதா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. ஆனால் ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க டாக்டர். அதனால் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இப்படி தான் பேசணும்னு தோணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே டாக்டர், பாய். ஒன்ஸ் அகைன் ஐம் சாரி.